ஹாஃப் டேல வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டி காஃபில வந்து நாங்க யூஸ் பண்ற பீன பத்தி இன்னைக்கு பேசலாம். அதுல முக்கியமான பீன் வந்து ஹனி பீன். நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. என்ன ஹனி பீன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து நேச்சுரலா நாம வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான். அதாவது அந்த காஃபி பழம் இருக்கு இல்லையா? அத வந்து எடுத்துட்டு பிக் பண்ணிட்டு நார்மல் ப்ராசஸ்ல அத வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட்ல வந்து நெறைய வெரைட்டி இருக்கு. அதுல அந்த ஹனி பீன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பழத்த அப்படியே விரிச்சு விட்டுட்டு, பீல் பண்ணிட்டு அப்படியே அத வந்து நிழல்ல வந்து உணர்த்திருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுல இருக்க அந்த ஸ்வீட்னஸ் வந்து இந்த பீன் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரலாவே என்ன ஆயிடும்னா, அந்த பீனுக்கு வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அத நாம வந்து லைட் ரோஸ்ட் பண்ணிட்டு, அத வந்து ஹேண்ட் ப்ரூக்கு வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் ப்ரூல வந்து நெறைய இருக்கு. கலிட்டா இருக்கு, கிளவர் ட்ரிப்பர் இருக்கு, ஏரோப்ரஸ் இருக்கு. இந்த மாரியான ஹேண்ட் ப்ரூக்கு வந்து நம்ம இந்த ஹனி பீன் வந்து யூஸ் பண்றோம். இத குடிக்கிறதுனால என்ன அப்டின்னா, நீங்க நார்மலா இந்த சுகர் போடாம குடிக்காம இருப்பாங்க இல்லையா? அந்த காஃபி லவர்ஸ். அவங்களுக்கு வந்து சுகர் அதிகமா போட்டு குடிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன அப்டின்னா, இந்த காஃபிலயே நார்மலாவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஒரு பிட்டர்னஸ் இருக்காது. சோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இந்த